ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், பட் என்னை பற்றியும் என் ஃபேமிலியை பற்றியும் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதே இல்லை. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே டெய்லி ரொட்டீன், ஸ்கூல் ரொட்டீனும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் 4:50க்கே எழுந்திரிச்சிருவேன். எழுந்ததுக்கு அப்புறமேட்டு ஒது செஞ்சுட்டு தொழுதுருவேன். தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு வார்ம் வாட்டர் வச்சு குடிப்பேன். அப்படி குடித்தாதான் அன்றைக்கி நாளே எனக்கு நல்லா இருக்கும். உடம்பும் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். குடிச்சிட்டதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்கிட்ட போய் துணி துவைக்க போயிடுவேன். நைட்டே துணியெல்லாம் உதறி க்ளீன் பண்ணி வாஷிங் மிஷின்குள்ளே போட்டுருவேன். காலையில் தண்ணி மட்டும் போட்டுட்டு லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு முடிச்சிட்டா எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மொட்டை மாடியில் காய போட கரெக்டாக இருக்கும். இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா மழையும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. ஸோ ஸ்கின்னு ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகுறதுனால காலையிலே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒன்று போட்டுருவேன். அப்போ தான் பார்த்தேன் பாடி வாஷ்லாம் தீந்து போயிருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்விட்சஸ்லாம் ஆஃப் பண்ணாமல் இருந்தது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய பேலஸ்க்கு வந்தாச்சு. அதுதான் என்னோடய கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. டீ டெய்லிலாம் குடிக்கிறது இல்லை. ஆனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி மழை சமயத்தில் இஞ்சி போட்டு குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்றைக்கி ஒரு அரை கிளாஸ் எனக்கு மட்டும் போட்டு சுட சுட குடித்தாச்சு. சாதத்துக்கு அரிசி ஊற வச்சு அது உரமாக வச்சாச்சு. கொஞ்சம் கைமா இருந்தது, ஆட்டுக்கறி கைமா இருந்தது. ஸோ அது கூட உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு அதுதான் கேட்டாங்க. ஸோ அதையும் செஞ்சு கொடுத்துடலாம். அப்படியே வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் அது செய்யலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த கிரேவி நான் என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பொண்ணு கேட்டாங்க. உருளைக்கிழங்கும் இருந்தது, கைமாவும் இருந்தது. ஸோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்பாத்தி செய்யவான்னு கேட்டேன். ஒரு ஆள் வேணுன்றாங்க, இன்னொரு ஆள் வேணான்றாங்க. சரி, நம்மளுக்கு இந்த டென்ஷனே வேணான்னு சொல்லிட்டு சாதமே பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கணும். வாசத்துக்கு சோம்பு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி போட்டுக்கிறேன். கொத்துக்கறி போட்டு அந்த கலர் மாறணும் அந்த கறிக்கு. ஸோ அந்த அளவுக்கு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா, பெப்பர், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா? அப்போது அந்த கறி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கைமாவை நல்லாவே வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால உருளைக்கிழங்கு மசிஞ்சிரும். இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதையும் மூடி போட்டு ஹை ஸ்பீடில் வச்சா ரெடி ஆயிரும். சென்னை எங்கே இருக்கு? ஒரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. பால் காய்ச்சியாச்சு, ஒலை கொதிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களாம் எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. நான் எந்திரிக்கும் போதே பாப்பா சினிங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. படிக்கிற வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் மேப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருந்தேன். முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸி. பருப்பு வேக வைக்கும்போது துவரம் பருப்பு கூட கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டு வேக வச்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். கடுகு கூட கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம எப்படி பண்ணுவோமோ வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் முள்ளங்கிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த முள்ளங்கி வாசனை வரும் இல்லையா? அதுக்காக எண்ணெயிலே நம்ம வதக்கினா அந்த ஒரு மாதிரி கெட்ட வாசனை வராது. அதனால் வதக்கிட்டு பெருங்காயம், தேவையான அளவு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பை கொட்டி எடுத்தால்
நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். அந்த சாம்பாரில் நான் வந்து ஒளிச்சு வச்சுருந்த மாங்காய், ஏன்னா பசங்கக்கிட்ட மாங்காயே வாங்கி வைக்க முடியலங்க. ஒளிச்சு வச்சுருந்த மாங்காய் கொஞ்சம் ஒரு 4 பீஸ் இருந்தது, வாசத்துக்காக அதை போட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியில் வந்து ஒரு கஸ்தூரி மேத்தி வாசத்துக்காக போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் வந்து டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு கிண்டி சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கு சாப்பிட, அந்த மாதிரி இதில் மூடி ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. சாம்பாரும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 7லேயே வந்து சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பாப்பாவை ரெடி பண்ண போகணும். நான் வந்து லஞ்சுக்கு எடுத்து வைக்கிறத நான் எடுக்கலை. ஸோ நான் சாப்பிடும்போது நான் வீடியோ எடுத்து வச்சேன், அதுதான் உங்களுக்கு இப்போ போடுறேன். சாதம், சுட சுட சாம்பார், அது கூட வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு கீமா போட்ட கிரேவி, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி காலையில் செய்ய முடியல. ஸோ மதியானம் தான் செஞ்சேன். பாப்பா பார்த்தா சண்டையே வரும் வீட்டில், எனக்கே வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நானும் பாப்பாவும் மட்டும்தான் சாப்பிடுவோம். எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என் பொண்ணு மோஸ்ட்லி அவளுக்கு தேவையான பொருள் எல்லா திங்ஸுமே வந்து நாள் நைட்டே எடுத்து வச்சிருவா. அதுக்கு ஆப்போசிட் என் பையன் எல்லாமே கிளம்பும் போது தான் அவர் கேட்பார். ஸோ அதே எனக்கு டென்ஷனாக இருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு. எவ்வளவு தடவை சொல்லியுமே அவருக்கு இப்படி தான், கிளம்பும் போது தான் அவர் கேட்பார். அதுவும் பெல்ட்டு, டை அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார். பெரிய அம்மா இந்த ஃபார்ம் எங்கே, அந்த ஃபார்ம் எங்கே, நான் அன்றைக்கி கொடுத்தேனே அந்த ஃபார்ம், அதை எடுத்து வச்சிங்களா, இப்படியெல்லாம் கேட்பார். ஸோ இதுவே எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு, மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சாம்பார்னால் கண்டிப்பாக தோசை தான் கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு ப்ளைன் தோசை, இன்னொரு ஆளுக்கு வந்து முட்டை தோசை கேட்பாங்க. என் பொண்ணு அதில் 2 வாய் தான் சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே நான் வந்து தோசைலாம் சாப்பிட்றதில்ல. நான் நாள் ஓவர் நைட் ஓட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இருக்கிற தலைவலியில் எடுத்த உடனே சாப்பிட்டா வந்து தலைவலிக்கும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்லான்னு எடுத்து வெளியே வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. நாள் வந்து அவங்க வந்து 2 ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொய்யா பழத்துக்கு ஃப்ரீயாக அதை கொடுத்தாங்களாம். இது என்னன்னு எனக்கு தெரியல, நீ உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு சொன்னாங்க. பார்க்க பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது, சாப்பிடவும் இந்த பச்சை பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு ஒரு 10 மணிக்கு கீரைக்காரம்மா வந்தாங்க. 20 ரூபாய் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை வந்து மதியானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டாச்சு. இது வந்து நைட்டு சன்னா மசாலா செய்கிறதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் எப்படியோ மூடு மாறிட்டு சாம்பார் இருந்ததில்ல. ஸோ அதுவும் அந்த கிரேவியும் வச்சே நம்ம வந்து நைட்டு சப்பாத்திக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேக வச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் இது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச். அப்புறமேட்டு வீடை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ சோஃபா கைப்பிடியில் தான் சொம்பு, கிளாஸ் எல்லாம் வைக்கிற இடம் மாதிரி இருக்கும். எண்ணெயிலேருந்து எல்லாமே அங்கே தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அது இடத்துல வச்சாச்சு. மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் தான் அப்படியா, இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கிறவங்க எடுத்த இடத்துல என்றைக்குமே வைக்க மாட்டாங்க. அதுவும் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் டைம், ஆஃபீஸ் டைம்லலாம் சுத்தம். ஸோ அவங்களெல்லாம் கிளப்புனதுக்கு அப்புறமேட்டு புக்ஸு, ஹெட்ஃபோன்லாம் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வைக்கணும். இதுலேயே ஒரு 11:30க்கு அது என்னென்னு தெரில, டான்னு பெல் அடிக்கிற மாதிரி வயிற்றில் ஒரு பசி எடுக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் அன்ஹெல்த்தியாக சாப்பிட தோணும். எனக்கு அந்த ஒரு யோகா பார் இருந்தது, அது ஒன்று சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. வயிறு வந்து கொஞ்சம் பசி எடுக்காமல் நல்லா இருந்தது. எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு துணியை வச்சு அந்த சோஃபா சைட்லலாம் கொஞ்சம் தூசியாக இருந்தது, அதெல்லாம் தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடுக்கு முடுக்கெலாம் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். சொல்ல மறந்துட்டேன், காலையில் வந்து அரிசி ஊற வைக்கும் போதே தோசை மாவு காலியாக போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து நான் அரிசி உளுந்தெல்லாம் காலையில் 5 மணிக்கே ஊற வச்சுட்டேன். அதனால் ஒரு 11 மணிக்கு கரெக்டாக இருக்கும் ஆட்டுறதுக்கு. அதனால் கிரைண்டர் ஒரு பக்கம் போட்டுட்டேன். சோஃபாவெல்லாம் க்ளீன் பண்ணி, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, எல்லாத்தையுமே பெருக்கி தொடச்சி எடுத்தாச்சு. மேலேயும் துணியை காய போட்டாச்சு. இது நேற்று காஞ்ச துணி. ஸோ மடிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா வேலையும் முடித்தாச்சு. இந்த டைமில் துணி மடிச்சுக்கிட்டே என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் என்னோடய ஃபேமிலியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய பேர் வந்து சாய்ரா. எனக்கு 2 பசங்க. பெரியவங்க பேர் வந்து அகமத், பையன்.
பொண்ணு பேர் வந்து ஃபர்சீன். நான் அவங்க பசங்க 4 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம். என்னோட பூர்வீக ஊர் வந்து மதுரை, அவங்களோட பூர்வீகம் வந்து சென்னை தான். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணனை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்பா இறந்ததுமே எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்கும் அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு 3 பசங்களோட அவங்களும் ஊரில் தான் இருக்காங்க. அதனால் அம்மாவே பார்க்க முடியாதவங்க கூட நாங்கள் எதுக்கு பேசணும்னு நானும் எங்கள் அக்காவும் காண்டாக்ட்லேயே இல்லை. அண்ணனோட பசங்க வந்து என் மேலேயும் எங்கள் அம்மா மேலே எங்கள் அக்கா மேலெலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நாங்களும் ரொம்ப பாசமாக தான் இருந்தோம். பட் இப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக இப்போ காண்டாக்ட்லேயே இல்லை. அந்த 3 பசங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா மாதிரி தயவு செஞ்சு அவங்க வர வேணான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேச ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போது அக்கா ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். எங்கள் அக்கா 10th படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் பாட்டியோட வற்புறுத்தலின் பேரில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ 16 இயர்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 17 or 18 இயர்ஸில் வந்து 2வது பேபியும் பிறந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி ஏர்லி மேரேஜ்லலாம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருமோ எல்லாமே அவங்களுக்கும் இருந்தது. ஸோ அதை சமாளித்து அவங்க 2 பசங்களையும் நல்லா வளர்த்து இப்போது பெருசாகிட்டாங்க, எல்லாம் பெரிய பசங்களாயிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பையனை வந்து சாதாரண மெட்ரிகுலேஷனில் தான் படித்தார். ஸோ ஃபோக்கஸ்டாக வளர்த்து படிக்க வச்சு இப்போ டாக்டர் அண்டு பீடியாட்ரிக் எம்டி ஆகிட்டாங்க. 2வது பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பசங்களை ஃப்ரீடமாக ஃபோக்கஸ்டாக ரிப்பீட்டடாக படிக்க வச்சாலே நம்மளுக்கு இந்த நீட் கோச்சிங் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் தேவை கிடையாது. மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு அவங்க வந்து இப்போது எம்டி வரைக்கும் வந்திருக்காங்கன்னா வில் பவர் அண்ட் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அக்காவை ஏர்லி மேரேஜ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கரெக்டாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லாஸ்ட்டு செமஸ்டரோட எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 months கழித்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டே கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறமா நான் அதிலே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னோடய விஷ் படி நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு மாண்டசரி ட்ரைனிங் பிஜி பண்ணினேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு 1 year டீச்சராக ஒர்க் பண்ணினேன். மாண்டசரி ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு டிகிரி தேவை. அதே மாதிரி சில ஸ்கூல்ஸில் கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க மாண்டசரி ட்ரைனிங் பண்ணிவிட்டு. அந்த மாதிரிலாம் நம்ம சேர்ந்தோன்னா நம்ம அந்த ஸ்கூல்லே கூட வந்து நம்ம ப்ரைமரி வரைக்குமே எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் 1 yearக்கு போனேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது தான் பாப்பா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருந்ததுனால என்னால் ஒர்க்கில் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்காக பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்தாச்சு. பாப்பாவும் பிறந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. பாப்பாவை பார்க்குறது அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. அப்போ வந்து அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக நான் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு போகணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் ஆகட்டும், மாஸ்டர்ஸ் படிக்கணுன்னா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒர்க் போகணுன்னா போயிடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள். பட் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா பல விதத்தில் வந்து நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஏன்னா ஒரு பக்கம் பசங்க, இன்னொரு பக்கம் வீடு, இன்னொரு பக்கம் வந்து அந்த ப்ரொஃபஷன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதுலேயுமே முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம இப்போ வேலையே நினச்சிட்டு இருந்தாலும் பசங்க ஏதாச்சும் கேட்டாலும் எரிச்சலாக வரும். பசங்களை பார்த்துட்டு இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என் பர்சனல் ஒப்பீனியனாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் லைஃப் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அவரும் வந்து வேலையிலேருந்து வந்துட்டார். நைட்டு வந்து ஆப்பத்துக்கு போடலாம்னு சொல்லிட்டு ஆப்பம் தான் போட்டாச்சு. ஏன்னா காலையில் கொஞ்சம் ஹெவியான அந்த கைமாலாம் சாப்பிட்டதுனால வயிற்று புண்ணுக்காக நான் எப்பயுமே தேங்காய் பால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவேன். ஸோ அதுக்காக தேங்காய் பால் ஆப்பம் போட்டாச்சு. ஆப்பம்னாலே என் பையன் வந்து 10 அடி தள்ளி நிற்பான். அவருக்கு ஆப்பமே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவருக்கு மட்டும் தோசை சாம்பார் கொடுத்துட்டு எனக்கும் என் பொண்ணு அவருக்கு மட்டும்
ஆப்பம் செஞ்சுட்டு சாப்பிட்டாச்சு. ஆப்பம் செய்கிறது செம்ம ஈஸிங்க. நம்ம கிரைண்டர்லேயே அரைக்க வேணாம், மிக்ஸியே போதும். அதுக்கு வந்து மீதமான சாப்பாடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கீங்களா கஞ்சி, அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 2 கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் கிலோ ஆலாக்கு இருக்குல்ல, அந்த ஆலாக்கில் பச்சரிசி, உங்களுக்கு நார்மல் பச்சரிசி ஆகட்டும் இல்லை ரேஷனில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆலாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைக்குழி, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதை மட்டும் போட்டு ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அந்த மீதமான கஞ்சியும் போட்டு அரைச்சி புளிக்க வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆயிரும். இது பார்க்க மட்டும் இல்லைங்க, வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சொல்லவே முடியாத அளவுக்கு. இது வந்து நான் இவரோட மாமி வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி தான். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு வேணும்னா மிக்ஸிலே அரைச்சி நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். நம்ம மாடியில் செடி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே வந்து பூச்செடிங்க தாங்க வச்சுருக்கேன். எனக்கு பர்சனல் யூஸ்க்காக வந்து வச்சுருக்கிறது. என் ஃப்ரெண்டு அன்றைக்கி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆசை, எனக்கும் இந்த மாதிரி வாங்கித்தா அப்படின்னு. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து 30 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அந்த நர்சரியில். ஸோ அதை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடு, நான் அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் குட்டிமாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரும்போது ஒரு விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு அவங்களுக்காக ஒரு 4-5 செடி வாங்கி வச்சுருந்தேன். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது அந்த போகிற வழியில் வந்து நான் சொன்னேன்ல, அந்த செராமிக் பாட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த நர்சரி போகிற வழியில் தான் அந்த ஷாப் இருக்குது. அந்த பார்ட்ஸும் கொஞ்சம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தேவையான பார்ட்ஸும் 2 மண்பானை சட்டி கேட்டாங்க, அதுவும் வாங்கிட்டு அந்த 4 செடி அவங்க சொன்ன செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எதுவுமே அவங்களுக்கு புதுசாக வாங்கலை, எல்லாமே நான் வாங்கி நல்லா வளருது அப்படின்னு தெரிஞ்ச மல்லிகைப்பூ செடி, நித்திய மல்லி, முல்லை வாங்கினேன். அப்புறமேட்டு மல்லிலே 2 வெரைட்டிஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் இதான் நர்சரிக்கு போய் எனக்குன்னு நான் செடி வாங்காமல் வந்தது. அவ்வளோ ஆசையாக இருந்தது இந்த ஜீசி பிளான்ட் வாங்கணுன்னு ஆசை. பட் இப்போ வேணாம், இப்போ கிளைமேட் சரியில்லை, எந்த செடியுமே நல்லா வளர மாட்டேங்குது. ஸோ ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான செடியெலாம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், எல்லாம் வாங்கியாச்சுன்னு. வாங்கிட்டியா பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு காலையில் வந்து நான் எல்லாத்தையும் காரில் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஓரமாக வச்சுட்டு காஜு கத்லி அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். அதை குட்டிமா நைஸாக எடுக்கிறாங்க பாருங்கள். அவங்க எடுத்துகிட்டு, இது வந்து என் ஃப்ரெண்டு செடி வாங்கினாங்கள்ல, அவங்களோட செடியில் இருந்த பூ என் பொண்ணு வந்து பறிச்சிட்டாங்க. ஸோ அதை எடுத்து அவங்களுக்கு வச்சிடலாம் வச்சுட்டு, எனக்கு ஒரு பாட் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு செடியை வச்சு கொடுத்துடலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் போட்டு செட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. இது வந்து அவங்க வாங்கின மாதிரியே நம்ம வாங்கின செடி தான் இது, அந்த மல்லிகைப்பூ செடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க.